ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோவிலேருந்து அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் கிடையாது, நிரந்தரமான பர்மனன்ட் ஜாப்பு தான். 8th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கிடலாம். பதவி நேம் அலுவலக உதவியாளர். சேலரி பார்த்தோன்னா 15,000 58,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் முன்னுரிமை பெற்றவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆதி திராவிடர் அருந்ததியர் கஸ்ட் தமிழ் வழி கல்வி படித்தவங்களும் ஆதரவற்ற விதவைகள் பெண்கள் இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1/7/2025 படி எல்லா கேட்டகரிக்கும் குறைந்தபட்ச வயதுண்டா 18 வயது. மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தோம்னா பொது பிரிவினருக்கு 32, பிற்படுத்தப்பட்டோருக்கு 34, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 34, ஆதி திராவிடருக்கு 37, ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு 37, பழங்குடியின வகுப்பினருக்கு 37 ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரில் பொது பிரிவினருக்கு 50 வயசும், இதர பிரிவினருக்கு அதிகபட்சமாக 55 வயசும் மேக்ஸிமம் ஏஜாக கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பை விட அடிஷ்னலாக 10 ஆண்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், பின்ன தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், பின்ன ஒழுக்கமுடையவராக இருக்கணும், பின்ன இரு தார மனம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை உடையவர்கள்னு யாரை சொல்கிறாங்கன்னா, கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்தவங்க, வேற காரணத்தினால் பெற்றோர் இருவரையும் இழந்தவங்க, முதல் பட்டதாரி, முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம் பண்ணவங்க, பின்ன மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அதை தான் முன்னுரிமை பெற்றவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் உங்கள் விண்ணப்பங்களை ஃபைனலிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிதல் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இதுலையெல்லாம் பெற்ற மதிப்பெண்ணை வச்சு மற்றும் இட ஒதுக்கீட்டு விதியை பயன்படுத்தியும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவன அலுவலகம் டிட்கோ அல்லது இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன சான்றுகள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு சரியான போஸ்ட் கவரில் வச்சுட்டு அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை மேலே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு டைரெக்டாகவோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் 30/12/2025, எண்டிங் டேட் 30/1/2026. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.